மருத்துவ வரலாற்றில் ஜான் மெக்விக்கருடைய மாபெரும் சாதனைகள் என்னென்னன்றத பார்க்கலாம். ஜான் மெக்விக்கர் ஒரு பிரிட்டிஷ் பிசிஷியன், அதாவது மருத்துவர். இவர் 1927 நவம்பர் 6 அன்னைக்கு ஸ்காட்லாண்டுடைய ஆர்ஜைல் அண்ட் பியூட்டில் இருக்கிற சவுத் எண்டில் பிறந்தாங்க. இவர் 1950ஆம் ஆண்டு அந்த ஸ்காட்லாண்டுடைய கிளாஸ்கோவில் இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ ஸ்கூல் ஆஃப் மெடிசன் டென்டஸ்ட்ரி அண்ட் நர்சிங்கில் மருத்துவ படிப்பை முடித்தாங்க. அதை தொடர்ந்து ஜான் மெக்விக்கர் அப்சட்ரிக்ஸ்லையும் கைனகாலஜிலையும், அதாவது மகப்பேறு மருத்துவத்திலையும் பெண் நோயியல்லையும் பயிற்சி பெற்று ஒரு மகப்பேறு மருத்துவராகவும் பெண் நோயியல் நிபுணராகவும் ஆனாங்க. அதுக்கப்புறமா 1956ஆம் ஆண்டு அந்த கிளாஸ்கோவுடைய வெஸ்டர்ன் இன்ஃபர்மரின்ற ஒரு டீச்சிங் ஹாஸ்பிட்டல், அதே மாதிரி ராயல் மெட்டர்னிட்டி ஹாஸ்பிட்டல் இன் கிளாஸ்கோ, இந்த 2 ஹாஸ்பிட்டல்ஸோடைய டிபார்ட்மெண்ட்ஸ் ஆஃப் அப்சட்ரிக்ஸ் அண்ட் கைனகாலஜியில் இவர் ஒரு ரெஜிஸ்ட்ரார் அப்படின்ற பதவியில் நியமிக்கப்பட்டாங்க. அங்கு இவர் பெண்களினுடைய வயிற்றில் ஏற்படக்கூடிய கட்டிகள் பற்றியும் மற்ற பாதிப்புகள் பற்றியும் ஆய்வு செய்ய ஆரம்பிச்சிருந்தாங்க. அந்த காலத்துலலாம் பொதுவாக பெண்களுக்கு ஏதாவது வயிற்று வலி ஏற்படுது அப்படின்னா அப்போ அந்த பெண்களினுடைய வயிற்றில் கட்டிகள் இருக்கிறதுக்கு உண்டான அறிகுறிகள் தென்பட்டால் அப்போ பால்பேஷன் அப்படின்ற ஒரு முறையை தான் பின்பற்றினாங்க. அதாவது பெண்களினுடைய வயிற்றில் டாக்டர்ஸ் கை வச்சு அமுக்கி பார்ப்பாங்க. அமுக்கி பார்த்து தொட்டு பார்த்து எந்த இடத்துல வீக்கம் இருக்குது, எந்த இடத்துல வலி இருக்குது, அதை ஒரு அடிப்படையாக வச்சு அந்த பெண்ணுக்கு எந்த மாதிரியான வயிற்று பாதிப்பு ஏற்பட்டிருக்கும் அப்படின்றத அனுமானித்து அதுக்கேற்ற சிகிச்சை கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த சிகிச்சை ஒத்து வரலை அப்படின்னா அப்போ அவங்க கணிச்சது, அதாவது ஒரு கட்டி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க அனுமானித்த விஷயம் தவறாக இருக்குது அப்படின்னு சொல்லி மருத்துவர்கள் புரிஞ்சுப்பாங்க. அதுக்கப்புறம் உண்மையிலேயே அந்த பெண்களினுடைய வயிற்றில் என்னதான் பாதிப்பு இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு சர்ஜரி பண்ணுவாங்க. அறுவை சிகிச்சை பண்ணி அந்த பெண்ணினுடைய வயிற்றில் என்ன மாதிரியான பாதிப்பு இருக்குன்னு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அதுக்கேற்ற சிகிச்சையே கொடுப்பாங்க. இப்பேற்பட்ட நிலைமை தான் அந்த காலத்தில் இருந்தது. அப்போ தான் ஜான் மெக்விக்கரும் அதே மாதிரி இயன் டொனால்ட் அப்படின்ற இங்கிலாண்டை சேர்ந்த ஒரு மருத்துவர், அவரும் இணைஞ்சு ஒரு விஷயத்தை கவனிச்சாங்க. அதுதான் இந்த இண்டஸ்ட்ரியல் அல்ட்ராசோனிக் ஃப்ளாட் டிடெக்ஷன் எக்யூப்மெண்ட் அப்படின்றது. இது என்னன்னா, இந்த பெரிய பெரிய பாலம், இரும்பு பாலங்கள், அதே மாதிரி பெரிய பெரிய கப்பல்கள், அவைகளுக்குள்ளே இருக்கக்கூடிய துளைகளையோ அல்லது விரிசல்களையோ கணிக்கிறதுக்காக, அதாவது ஒரு பெரிய பாலம் இருக்குன்னா அந்த பாலத்தினுடைய தூண், இரும்பு தூண் இருக்குன்னா அந்த இரும்பு தூணுக்குள்ளே என்ன மாதிரியான பாதிப்பு இருக்குது, ஒருவேளை அந்த இரும்பு தூணில் உள்ளே ஏதாவது ஒரு துளை இருக்கலாம் அல்லது விரிசல் இருக்கலாம். இதை மேலோட்டமாக பார்க்கும்போது வெளியே இருந்து பார்த்தா அந்த தூணுக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரியாது. ஆனால் இந்த ஒரு எக்யூப்மெண்ட்டை பயன்படுத்தினா, இந்த இண்டஸ்ட்ரியல் அல்ட்ராசோனிக் ஃப்ளாட் டிடெக்ஷன் எக்யூப்மெண்ட் அப்படின்ற இந்த எக்யூப்மெண்ட்டை பயன்படுத்தினா அல்ட்ரா சவுண்டை அந்த தூணுக்குள்ளே விடுவாங்க. அல்ட்ரா சவுண்ட் அப்படின்றது ஹை ஃப்ரீக்குவன்சியில் இருக்கும், நம்ம காதுனால கேட்க முடியாது. ஸோ அப்பேற்பட்ட அந்த சவுண்ட் வேவ்ஸை உள்ளே அனுப்புவாங்க. உள்ளே அனுப்பினோடனே அது உள்ளே போயிட்டு இடித்து எக்கோ ஆகும். ஸோ அப்படி எக்கோ ஆகக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை, அந்த ஒரு நிகழ்வு, அந்த சிக்னலை பார்ப்பாங்க. பார்த்து அந்த தூணுக்குள்ளே ஏதாவது ஒரு துளை இருக்கா, விரிசல் இருக்கா அப்படின்றத கண்டறிவாங்க. அதே மாதிரி தான் ஒரு பெரிய இரும்பு கப்பல் இருக்குது. அந்த இரும்பு கப்பல் ஒரு 15 வருஷம் ஓடி இருக்குன்னா அதுக்குள்ளே டேமேஜ் இருக்கா இல்லையா அப்படின்ற பார்க்குறதுக்கும் இந்த எக்யூப்மெண்ட்டை தான் பயன்படுத்துவாங்க. இது இவங்க 2 பேருக்கும் தெரிய வருது. அப்போ தான் இவங்களுக்கு ஒரு யோசனை, இதே மாதிரியான இந்த அல்ட்ரா சவுண்டை பயன்படுத்தி இதையே மெடிக்கல் பர்பஸுக்கு யூஸ் பண்ணக்கூடாது, அதாவது பெண்களினுடைய வயிற்றில் என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அறுவை சிகிச்சையெல்லாம் பண்ணாமல் அமுக்கி பார்க்காம இந்த அல்ட்ரா சவுண்டோடைய சவுண்ட் வேவ்ஸை மட்டும் உள்ள விட்டு அதனுடைய சிக்னலை கேப்சர் பண்ணி அதன் மூலமாக பெண்களுக்கு என்ன பாதிப்பு இருக்குது அப்படின்றத கண்டறிய முடியும் அப்படின்னு சொல்லி இவங்க யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு தாமஸ் கிரஹாம் பிரவுன் அப்படின்ற ஸ்காட்லாண்டை சேர்ந்த ஒரு இன்ஜினியர், பொறியாளர் வந்தாங்க. அதுக்கப்புறம் இவங்க 3 பேரும் இணைஞ்சு ஒரு பெரிய ஒரு அல்ட்ராசவுண்ட் மெஷினை உருவாக்கினாங்க. அது ஏ மோட் அல்ட்ராசவுண்ட் அப்படின்னு அழைக்கப்படும். ஏ அப்படின்ற எழுத்தினுடைய ஃபுல் ஃபார்ம் ஆம்ப்ளிடியூட் அப்படின்றது. ஸோ ஆம்ப்ளிடியூட் மோட் அல்ட்ராசவுண்ட் அப்படின்ற ஒரு மெஷினை இவங்க கண்டுபிடிச்சாங்க. இப்போ இந்த மெஷினை வச்சு என்ன பண்ணலான்னா, இப்போ ஒரு பெண் வயிற்று வலியினால் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா இப்போ அந்த பெண்ணினுடைய
வயித்துல வந்து இந்த அல்ட்ரா சவுண்ட வந்து அனுப்புவாங்க. இப்படி அந்த சவுண்ட் வேவ்ஸ் அனுப்பும்போது, அது அந்த பெண்ணினுடைய வயித்துல இருக்கக்கூடிய குடல், அதுக்கப்புறம் கர்ப்பப்பை, அதே மாரி வயிற்று தசைகள், அதுக்கப்புறம் வயிற்றில இருக்கக்கூடிய கொழுப்பு, அதுக்கப்புறம் வந்து சிறுநீர் பை அப்படின்னு சொல்லி என்னென்ன உறுப்புகள் இருக்கோ, அத்தனையுமே போயி அந்த சவுண்ட் வேவ்ஸ் வந்து இடிச்சிட்டு மறுபடியும் திரும்ப வரும். திரும்ப வந்து ஒரு ஸ்க்ரீன் இருக்கும். அதுல வந்து அடிக்கும். அப்படி திரும்ப வந்து அந்த ஸ்க்ரீன்ல வந்து அந்த சிக்னல் அடிக்கும்போது கோடா வந்து இருக்கும். அது வந்து ஒரே மாரியான கோடு இருக்கும். அல்லது சின்ன சின்ன கோடு லைட்டா வந்து மாறி இருக்கும். அது ஒரு பேட்டர்ன். ஸோ அது வந்து இருக்கு அப்படின்னா, அப்ப வந்து அந்த பெண்ணினுடைய வயித்துல எந்த பிரச்சனையும் இல்ல. அது ஏதோ ஒரு ஜீரண கோளாறா இருக்கணும் அப்படின்னு சொல்லி மருத்துவர்கள் வந்து கணிக்க முடியும். ஒருவேளை ஒரு குறிப்பிட்ட கோட்டுக்கு மேல எக்ஸ்ட்ராவா அன்யூசுவலா வேற ஏதாவது ஒரு கோடு வந்து அந்த சவுண்ட் வேவ்ஸ் வந்து அந்த ஸ்க்ரீன்ல கொடுக்குது அப்படின்னா, அப்ப அந்த பெண்ணினுடைய வயித்துல ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்ப இந்த எக்ஸ்ட்ராவா ஒரு கோடு விழுறது அப்படின்னு சொன்னேன்ல, அப்படி எக்ஸ்ட்ராவா விழக்கூடிய கோடு வந்து சின்னதா இருந்தது அப்படின்னா, அப்ப அந்த பெண்ணினுடைய வயித்துல வந்து ஒவேரியன் சிஸ்ட் அப்படின்ற சினைப்பை கட்டி, நீர்க்கட்டி அது இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஒருவேளை கோடு பெருசா இருந்தது அப்படின்னு சொன்னா, அப்ப வந்து வேற திடக்கட்டிகள் சாலிடா இருக்கக்கூடிய திசுவினால் ஆன பெரிய கட்டி இருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்ப இந்த நீர்க்கட்டி அப்படின்றது ஆபத்தானது கிடையாது. அதுவே வந்து இந்த திடக்கட்டிகளானது ஆபத்தானது தான். அத வந்து உடனடியா அதுக்குண்டான சிகிச்சைலாம் கொடுக்கணும். ஸோ இப்ப இந்த 2 கட்டிகள், ஒண்ணு வந்து அந்த கோடு வந்து எக்ஸ்ட்ராவா விழக்கூடிய கோடு வந்து சின்னதா இருந்ததுன்னா நீர்க்கட்டி. அந்த கோடே பெருசா விழுந்ததுன்னா திசுவினால் ஆன கட்டி அது பெருசா இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ இத வந்து புரிஞ்சுக்க முடியும். இப்ப இது எப்படி வந்து செயல்படுது அப்படின்னா, இப்ப நான் வந்து ஒரு நீர்க்கட்டி வந்து ஒரு பெண்ணினுடைய அந்த ஒவேரியன் அப்படின்ற சினைப்பையில இருக்கு அப்படின்னு வச்சுக்குவோம். இப்ப இந்த அல்ட்ரா சவுண்ட மோட் அல்ட்ரா சவுண்ட பயன்படுத்தினா அந்த சவுண்ட் வேவ்ஸ் போய் அந்த நீர்க்கட்டிய இடிச்சிட்டு திரும்ப வந்து அந்த ஸ்க்ரீன்ல படும். அப்படி படும்போது நீர்க்கட்டியானது முழுக்க திரவத்தினால் ஆனது தான். அதனால அதுல போய் இடிக்கக்கூடிய சவுண்ட் வேவ்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாலாம் திரும்பி வராது. எக்கோவாகி வராது. கொஞ்சம் மெதுவா வரும். மெதுவா வர்றனால ஸ்க்ரீன்ல வந்து அது சின்ன கோடா வந்து இடிக்கும். இதுவே வந்து திடக்கட்டி இருந்தது அப்படின்னா, அந்த சவுண்ட் வேவ்ஸ் போய் மோதுன வேகத்திலேயே மறுபடியும் திரும்பி வந்து ஸ்க்ரீன்ல அடிக்கும். அப்ப அந்த கோடு பெருசா விழும். ஸோ இத புரியிற மாரி சொல்லணும்னா, இப்போ ஒரு பெரிய பந்து எடுத்து வலையில வீசுனா, அந்த வலையில போய் அந்த பந்து பட்டோனே மெதுவா தான் வந்து ரிட்டர்ன் ஆகும். இது நீர்க்கட்டி போன்றது. இதுவே வந்து ஒரு செவுத்துல பெரிய பால எடுத்து எறிஞ்சோம் அப்படின்னா, நம்ம எறிஞ்ச வேகத்துல செவுத்துல இடிச்சுட்டு மறுபடியும் நம்மட்ட வரும். ஸோ இது வந்து திடக்கட்டிகள் அப்படின்றது. ஸோ இத அடிப்படையா வச்சு அந்த பெண்களினுடைய வயித்துக்குள்ள எந்த மாரியான கட்டிகள் இருக்கு அப்படின்றத கூட கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஒட்டுமொத்தமா ஒண்ணு கட்டிகள் இருக்கா இல்லையா அப்படின்னு கண்டறியறதுக்கு அன்யூசுவலா எக்ஸ்ட்ராவா ஒரு கோடு விழுந்தது அப்படின்னா, கட்டி இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். இன்னொன்னு அந்த கோடு சின்னதா இருந்தா அது நீர்க்கட்டி, பெருசா இருந்தது அப்படின்னா, அது வந்து திசுவினால் ஆன திடக்கட்டி அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ இதுக்காக தான் இந்த மோடு அல்ட்ரா சவுண்ட் அப்படின்றத கண்டுபிடிச்சாங்க. இது எவ்வளோ முக்கியம் அப்படின்னா, யோசிச்சு பாருங்க. தொட்டு பார்த்து, அமுக்கி பார்த்து ஒரு அனுமானத்தின் அடிப்படையில இந்த கட்டி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு சிகிச்சை கொடுக்கறதுக்கும், எக்ஸாக்ட்டா அது என்ன இருக்கு அப்படின்றத இந்த மாரி பார்க்கறதுக்கும் நெறைய டிஃபரன்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த பெண்ணினுடைய வயித்த சில நேரம் அறுவை சிகிச்சை பண்ணி கூட பார்ப்பாங்க. இப்ப அறுவை சிகிச்சை பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. இந்த ஒரு மோட் அல்ட்ரா சவுண்ட பயன்படுத்தியே பெண்களினுடைய வயித்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள கண்டுபிடிச்சிரலாம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு உன்னதமான ஒரு கண்டுபிடிப்ப இவங்க 3 பேரும் செஞ்சிருந்தாங்க. இது 1957க்கு பிறகு இவங்க வந்து பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா இன்னொரு டெவலப்மெண்ட் பண்ணாங்க. இன்னொரு பிரச்சனை அந்த காலத்துல இருந்தது. அது என்னன்னா, பெண்கள் வந்து கர்ப்பமா இருக்காங்களா? இல்லையா? அத கண்டறியறதுக்கு ஒரு விஷயம். அப்பல்லாம் இந்த பால்பேஷன் தான். அதாவது அமுக்கி பார்த்து அந்த குழந்தை வயித்துல இருக்கா? இல்லையா? அப்படின்னு கண்டுபிடிப்பாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்த மாத்துறதுக்காக இவங்க வந்து பாடுபட்டாங்க. அதுக்கிடையில என்னன்னா, இந்த மோடு அல்ட்ரா சவுண்ட் அப்படின்றத பயன்படுத்தி 2 விஷயங்கள் சொன்னேன். ஒண்ணு வந்து ஒவேரியன் சிஸ்ட் அப்படின்றது. அது சினைப்பை இது நீர்க்கட்டி அப்படின்னு சொன்னேன். இன்னொன்னு திடக்கட்டி அப்படின்னு சொன்னேன்ல, அது வந்து என்னன்னா, இந்த ஹைடட்டி டிஃபார்ம் மோல்ஸ் அப்படின்னு அர்த்தம். அது வந்து மோலர் பிரெக்னன்சி அப்படின்னும் அழைக்கப்படும். இது என்னன்னா, சில நேரங்கள்ல பெண்கள் வந்து கர்ப்பம் தரிக்கும்போது, அவங்களுடைய பிளசண்டா அப்படின்ற நஞ்சுக்கொடி, அது வந்து சேதமாயி நீர் குமிழிகள் மாரி மாறிரும். அப்ப வயித்துல குழந்தை வளர முடியாது. இந்த பிளசண்டான்றது தான் வந்து வயித்துல குழந்தைகள் வந்து இருக்கும்போது,
தாயினுடைய ஊட்டச்சத்து, ஆக்ஸிஜன் எல்லாமே வந்து அந்த பிளசண்டா வழியா தான் குழந்தைக்கு போகும். அப்பேற்பட்ட பிளசண்டா வந்து சேதமடைஞ்சு அதனுடைய திசுக்கள் எல்லாமே நீர்க்குமிழிகள் மாறி மாறிரும். அப்பேற்பட்ட பாதிப்பு தான் இந்த ஹைடடி டிஃபார்ம் மோல்ஸ் அப்படின்றது. இது நான் ஏற்கனவே சொன்ன மாரி மோலார் பிரெக்னன்சி அப்படின்னும் அழைக்கப்படும். ஸோ இந்த பாதிப்பையும் வந்து இந்த ஏ மோட் அல்ட்ராசவுண்ட பயன்படுத்தி கண்டுபிடிக்க முடியும். ஸோ அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இவங்க வந்து பி மோடு ஸ்கேனிங் அப்படின்னு சொல்லி ஒன்று கண்டுபிடிச்சாங்க. இதுக்கு வந்து காம்பவுண்ட் பி ஸ்கேன் இமேஜிங் அப்படின்னும் பேர் இருக்குது. இது என்னன்னா பி அப்படின்னா பிரைட்னஸை குறிக்குது. ஸோ பிரைட்னஸ் மோட் ஸ்கேனிங் அப்படின்னு. இதை பொறுத்த வரைக்கும் இதே மாதிரி இந்த அல்ட்ராசவுண்டை தான் பயன்படுத்துவாங்க, பெண்களினுடைய வயிற்றில் செலுத்துவாங்க. ஆனால் இந்த சவுண்ட் வேவ்ஸ் வந்து திரும்பி வந்து ஸ்க்ரீனில் அடிக்கும்போது கோடு கோடாக விழாது. அதுக்கு பதிலாக அந்த வயிற்றில் இருக்கக்கூடிய உருவ படமாக வந்து மாறி 2 டைமென்ஷனல் இமேஜாக கொடுக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு பெண்ணினுடைய வயிற்றில் வந்து ஒரு கரு வளருது அப்படின்னா அந்த கருவினுடைய தலை, கை, கால் எல்லாமே வந்து அப்படியே அந்த சவுண்ட் வேவ்ஸ் மூலமாக இடிக்கப்பட்டு பின்னாடி ஸ்க்ரீனில் வந்து அடிக்கும்போது ஸ்க்ரீனில் அப்படியே படமாக உருவாகும். ஸோ ஸ்கேன் எடுக்கிற மாதிரி உருவாகும். ஸோ அப்பேற்பட்ட ஒரு கண்டுபிடிப்பு தான் இந்த பி மோட் ஸ்கேனிங் அப்படின்றது. இதையும் வந்து இவர் வந்து கண்டுபிடிச்சாங்க. ஜான் மெக்வேகர் வந்து கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாமல் அதை பயன்படுத்தி முதல் முறை ஒரு பெண்ணினுடைய வூம்ப் அப்படின்ற அந்த கருப்பை அதில் இருக்கக்கூடிய ஒரு ஃபீட்டஸ் கருவை வந்து இவர் வந்து பார்த்தாங்க, அந்த 2 டைமென்ஷனல் இமேஜில் வர்ற மாதிரி. ஸோ அது பெரிய விஷயமா இருந்தது. ஸோ பெண்கள் வந்து கர்ப்பமாக இருக்கிறாங்களா இல்லையா, இல்லை வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்றதையும் இந்த பி மோடு ஸ்கேனிங்கை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். இது வந்து ஏ மோடு அல்ட்ராசவுண்டோடைய அப்டேட்டட் வெர்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை இவர் வந்து பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் 1960களில் இது பெரிய பயன்பாட்டிற்கு வந்தது. பின்னர் 1963ஆம் ஆண்டு அப்சட்ரிக் அல்ட்ராசவுண்ட் அப்படின்னு சொல்லி இன்னொரு மேம்பாட்டை இவங்க ஏற்படுத்தினாங்க. அப்படின்னா என்னென்னா, இப்போ இவ்வளோ நாள் வந்து கட்டி இருக்கா இல்லையா, கட்டி இருந்தால் அது எந்த மாதிரியான கட்டி, நார்மல் கட்டியா அப்நார்மல் கட்டியா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு, அதேமாதிரி குழந்தைகள் வந்து வயிற்றில் இருக்காங்களா இல்லையா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு பயன்படுத்தப்பட்டது. ஆனால் இது இன்னும் அட்வான்ஸ்டு. இந்த அப்சட்ரிக் அல்ட்ராசவுண்டை பயன்படுத்தினா இன்னும் நிறைய விஷயங்கள் கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஃபீட்டஸோடைய க்ரோத் அசஸ்மெண்ட்டு, அதாவது குழந்தைகள் எந்த அளவுக்கு வளருது அதை வந்து தெரிஞ்சுக்கலாம், வளர்ச்சி இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் வந்து தெரிஞ்சுக்கலாம். அதாவது அந்த குழந்தையினுடைய வளர்ச்சியிலேயே வந்து அந்த ஒவ்வொரு விஷயம் இருக்குது. இப்போ ப்ரீமெச்சூராக பிறக்க போகுது, அதாவது குறை பிரசவத்தில் பிறக்க போகுது அப்படின்னா அதையும் வந்து இதை வச்சே வந்து கண்டுபிடிச்சிடலாம். அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக வந்து மல்டி ப்ரெக்னன்சி, அதாவது ஒரு தாயினுடைய வயிற்றில் 2 குழந்தைகள் இருந்தாலும் இந்த ஒரு அப்சட்ரிக் அல்ட்ராசவுண்டை பயன்படுத்தி கண்டுபிடிச்சிடலாம். அதையும் தாண்டி இன்னொன்று இருக்குது, பைபெரியட்டல் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. இது பைபெரியட்டல் அப்படின்னா என்னென்னா, குழந்தையினுடைய தலையினுடைய டயாமீட்டர் பைபெரியட்டல் டயாமீட்டர் அப்படின்னு இது அழைக்கப்படும். இதை புரிகிற மாதிரி சொல்கிறேன். இப்போ ஒரு குழந்தை கரு வந்து வளர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா 12 வாரத்தில் அந்த கருவை ஸ்கேன் பண்ணி பார்த்தா அந்த குழந்தையினுடைய தலை வந்து கிட்டத்தட்ட 1.8லேருந்து 2.4 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கும். அதாவது இந்த விட்டம் அப்படின்னு என்னென்னா இந்த பகுதி, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்கேருந்து இங்கே வரைக்கும். ஸோ இப்படி நேராக இந்த அளவு வந்து கிட்டத்தட்ட 1.8லேருந்து 2.4 சென்டிமீட்டருக்கு வந்து இருக்கணும். ஸோ அப்போ வந்து அப்படி இருந்ததுன்னா அது 12 வாரம் ஆயிருக்கு கரு உருவாக ஆரம்பிச்சு அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். அதுவே வந்து 4.5லேருந்து 5.5 சென்டிமீட்டருக்குள்ளே இருந்தது அப்படின்னா அப்போ அந்த குழந்தை வளர ஆரம்பித்து கிட்டத்தட்ட 20 வாரங்கள் ஆகிருச்சு, 5 மாதம் ஆகிருச்சு அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். அதுவே வந்து பிறக்கக்கூடிய தருவாயில் குழந்தை வந்து 9லேருந்து 10 சென்டிமீட்டருக்குள்ளே வந்து அந்த குழந்தைகளினுடைய இந்த தலையினுடைய விட்டம் இருக்கும். அதுதான் வந்து நான் சொன்ன அந்த பைபெரியட்டல் டயாமீட்டர் அப்படின்றது. ஸோ அதையும் வந்து இதை வச்சு அளவிடலாம். இதனால இந்த ஜஸ்டேஷன் ஏஜ் அப்படின்றத கண்டுபிடிக்கலாம். அதாவது அந்த குழந்தையினுடைய தலையினுடைய அந்த டயாமீட்டர் அடிப்படையாக வச்சு அந்த கரு வளர ஆரம்பித்து எவ்வளோ காலம் ஆகியிருக்கு அப்படின்றத கணிக்க முடியும். இப்படி பண்ணால் இன்னும் எத்தனை மாதத்தில் வந்து அந்த குழந்தை வெளியே வரும் அப்படின்றத துல்லியமாக தெரிஞ்சுக்கலாம். இப்போல்லாம் இந்த முறையெல்லாம் வந்து இன்றைய காலகட்டத்தில் பின்பற்றப்பட்டு இதில் மேம்படுத்தப்பட்டு தான் இப்போல்லாம் வந்து எக்ஸாக்டாக இந்த நாளில் இந்த டேட்டில் இந்த நேரத்தில் குழந்தை பிறந்துடும் அப்படின்னு, அதாவது இந்த மாதத்தில் இந்த தேதியில் இந்த நேரத்தில் குழந்தை பிறந்துடும் அப்படின்னு அவ்வளோ அக்யூரேட்டாக சொல்கிறாங்கன்னா அதுக்கு அடித்தளமிட்டது இந்த அப்சட்ரிக் அல்ட்ராசவுண்ட் அப்படின்ற கண்டுபிடிப்பு தான். அதை டெவலப் பண்ணது வந்து ஜான் மெக்விக்கர் தான். இது 1963ல் பண்ணியிருந்தாங்க. இது மாதிரி
பல்வேறு கண்டுபிடிப்புகளை இவர் வந்து செஞ்சாங்க. இதன் மூலமா பல விஷயங்கள் மகப்பேறு மருத்துவத்திலயும், பெண் நோயியல்லையும் மாற்றம் அடைஞ்சது. இன்ஃபேக்ட் சொல்லப்போனா ஆண்களினுடைய வயித்துல கட்டி இருக்கிறத கூட இந்த பி மோடு ஸ்கேனிங்கை பயன்படுத்தி கண்டுபிடிக்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு இவர் வந்து அவ்வளோ விஷயங்களை செஞ்சிருந்தாங்க. அதெல்லாம் தான் இன்னைக்கு வந்து நிறைய முன்னேற்றங்களுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கு. இப்போ ஒரு டவுட் இருக்கும். இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே எக்ஸ்ரேவானது கண்டுபிடிக்கப்பட்டாச்சு. அது வந்து கிட்டத்தட்ட 19ஆம் நூற்றாண்டிலேயே கண்டுபிடிக்கப்பட்டது. அப்படி இருக்கும்போது அது ஏன் பயன்படுத்தப்படலை அப்படின்னா, இப்போ பெண்களினுடைய வயித்துல கருவெல்லாம் இருக்கும்போது எக்ஸ்ரேவை பயன்படுத்த முடியாது. அப்படி பயன்படுத்தினா அந்த பெண்ணினுடைய கர்ப்பப்பைக்கும் அதே மாதிரி கருப்பைக்கும் அந்த கருப்பையில் இருக்கக்கூடிய கருவுக்கும் ஆபத்து ஏற்படும். ஏன்னா அது வந்து ரேடியேஷனை வந்து உள்ள அனுப்புவாங்க எக்ஸ்ரே கதிர்களை. அதனால இதெல்லாம் பயன்படுத்தாமல் இருந்தாங்க. அப்போ தான் இந்த அல்ட்ராசவுண்ட் அப்படின்றத இவர் கொண்டு வந்தாங்க. அல்ட்ராசவுண்டை மெடிக்கல் யூஸுக்கு வந்து கொண்டு வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம். ஏன்னா இதில் எந்த சைடு எஃபெக்ட்ஸுமே கிடையாது. ஸோ அதை இவர் வந்து பண்ணியிருந்தாங்க. அடுத்து இங்கிலாண்டோடைய லெஸ்டரில் இருக்கிற லெஸ்டர் மெடிக்கல் ஸ்கூலில் இவர் ஒரு ப்ரொஃபஸர் ஆஃப் அப்சட்ரிக்ஸ் அண்ட் கைனகாலஜி, அதாவது மகப்பேறு மருத்துவம் மற்றும் பெண் நோயியல் பேராசிரியராக நியமிக்கப்பட்டாங்க. அப்போ இந்த அப்சட்ரிக் அல்ட்ராசவுண்டை பற்றி நிறைய மருத்துவம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கற்பித்து ஒட்டுமொத்த உலகம் முழுக்க இதை வந்து பயன்படுத்துறதுக்கு இவர் வந்து அடித்தளமிட்டாங்க. ஸோ இப்பேற்பட்ட நபர் 1992 ரிட்டையர் ஆனாங்க. பின்னர் 2011ஆம் ஆண்டு மார்ச் 23 அன்னைக்கு இவருடைய 83 வயசில் ஜான் மெக்விக்கர் இறந்து போனாங்க. இப்பேற்பட்ட ஜான் மெக்விக்கர் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி இவருடைய ஃபுல் லைஃப் ஹிஸ்ட்ரியை நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். அதை பார்க்குறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன். கட்டாயமாக பாருங்கள். தேங்க்யூ.